ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜமா பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஓன் டேட்டாவோட எப்படி சேட் பண்ணுறது. நான் ஆல்ரெடி நேத்தியோட வீடியோவில் வந்து போட்டிருந்தேன். ChatGPT வந்து எப்படி ஒர்க் ஆகும். ஆல்ரெடி அது ட்ரெயின் வித்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் இருக்க எல்லா டேட்டா வச்சு ட்ரெயின் ஆகிடுச்சின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஓன் வெப்சைட்டுக்கு வந்து நம்ம எப்படி சேட் பண்ணுறது அந்த மாடல் யூஸ் பண்ணி சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ChatGPT ப்ளஸ் அலாங் வித் லாங்செயின் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். லாங்செயின் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். லாங்செயின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய OpenAI மாடல் வச்சு Q&A வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க மாடல்ஸ். ஓகேங்களா? நம்ம இது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த URL தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த URL வந்து நான் ஃபஸ்ட்டு டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த டேட்டாவோட நான் வந்து சேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதுதான் அந்த URL. ஜஸ்ட் நான் நெட்டில் இருக்க ஒரு URL டேட்டா வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த URL டேட்டா வந்து நம்ம டேட்டா வந்து இது ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதுக்கு நம்ம எம்பெட்டிங் க்ரியேட் பண்ணி நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாங்செயினில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. அந்த லைப்ரரி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து லோட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நம்ம URL டேட்டா தான் வெப்சைட் டேட்டா லோட் பண்ணுறதுனால நமக்கு டிஃப்ரெண்ட் லைப்ரரிஸ் இருக்குது. லாங்செயின் வந்து நமக்கு ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணுறாங்க. செலினியம் URL லோடர், வெப் பேஸ் லோடர். ஓகேங்களா? இன்னும் ஒரு சில லோடர்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் யூஸ் பண்ணது என்னென்னா வெப் பேஸ் லோடர். வெப் பேஸ் லோடரில் நான் வந்து இந்த URL வந்து பாஸ் பண்ணுறேன். இல்லை என்கிட்ட நிறைய URLs இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே ஜஸ்ட் கமா போட்டுட்டு உங்கள் URL வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சைட் மேப்பாக இருக்குது என்கிட்ட அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சைட் மேப்பில் இருக்க URL எல்லாமே ஒரு லிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருக்க URL மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் URLs நீங்கள் இந்த மாதிரி லிஸ்ட்டில் கமா போட்டு வந்து எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா மாடலுக்கு இந்த வெப் பேஸ் லோடர் என்ன பண்ணணும்னா இந்த டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இங்கே ஒன்ஸ் அந்த லோடர்லேருந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இங்கே லோடர் டாட் ஸ்பிட் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்பெட்டிங் க்ரியேட் பண்ணோம். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, மாடல் வந்து டேரெக்டாக டெக்ஸ்ட் டேட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வெக்டாராக வந்து இன்புட் கொடுக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா OpenAIயில் வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து அட் அ டைமில் வந்து எவ்வளோ இது க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. டாக்குமெண்டேஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா OpenAI நம்ம யூஸ் பண்ண போகிறது OpenAI மாடல் தான். நீங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட் சைன்இன் பண்ணிக்கலாம். இங்கே ஆல்ரெடி நான் சைன்இன் பண்ணிட்டேன். APIஸ்குள்ளே போயிட்டு இங்கே அவங்களே டியூட்டோரியல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாடல்ஸ் இருக்குது டியூட்டோரியல்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள். எம்பெடிங்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, எம்பெடிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃப்ரீ Davinci 6 இதில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுதான் ஃப்ரீ அவைலபிளாக இருக்க மாடல். Davinci, டெக்ஸ்டடா, Curie இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக அவைலபிலிட்டியாக இருக்குது. மற்ற மாடலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ ஃப்ரீயாக அவைலபிள் இருக்க இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டோக்கன் மேக்ஸிமம் நம்ம பாஸ் பண்ண முடியும்னா 2000 டோக்கன்ஸ் தாங்க. டோக்கன்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, வேர்டு, ஈச் வேர்டு அந்த மாதிரி வேர்டாக எடுத்துக்கும். இது 2049 டோக்கன்ஸ் தான் நம்ம ஒரு ரெக்வெஸ்ட்டாக நம்ம பாஸ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம இங்கே வந்து லோடர்ஸில் வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம், சங்க்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். நம்ம டேட்டாவை சங்க்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணோன்னா நான் இங்கே பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த டேட்டாவை ஃபஸ்ட்டு லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த வெப்சைட்டில் இருக்க டேட்டா வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், வாட் இஸ் NLP, ஹவ் இட் ஒர்க்ஸ், பெனிஃபிட்ஸ், சேலஞ்சஸ். இந்த டேட்டா எல்லாமே இந்த URLல ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு. இங்கே பாருங்கள், வாட் இஸ் NLP. இந்த டேட்டா பாருங்கள். இங்கேருந்து அப்படியே அந்த எக்ஸாம்பிள் எடுத்து காமிக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லா டேட்டாவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். இங்கே என்னென்னா இந்த நெக்ஸ்ட் லைன்லாம் இருக்குது இல்லையா, இந்த ஸ்பேசஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேசஸ்க்குலாம் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா நியூ லைன் க்ரியேட் பண்ணிடுச்சு /n போட்டுட்டு. ஸோ இந்த டேட்டாவை க்ளீனப் பண்ணுறதுக்காக நான் அந்த /nலாம் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். /n வந்து நியூ லைனாக ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து க்ளீனான டேட்டா வந்து பாருங்கள் எப்படி க்ளீனாக இருக்கும் பார்த்திங்களா. அந்த ஸ்லாஷ்லாம் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா வந்து எத்தனை சங்காக ஸ்ப்ளிட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா 7 சங்காக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு.
ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து இந்த டேட்டா வந்து ஒரு இடத்துல வந்து லோட் பண்ணி வைக்கணும், எம்பெட்டிங் கிரியேட் பண்ணி. அதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஓப்பன் சர்ச். ஓப்பன் சர்ச்ன்றது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ எலாஸ்டிக் சர்ச் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலாஸ்டிக் சர்ச் வந்து பார்த்திங்கன்னா பெய்டு வெர்ஷன். ஓப்பன் சர்ச் வந்து கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ தாங்க. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இந்த இதில் வந்து நம்ம டேட்டா வந்து இண்டெக்ஸ் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் பண்ணி நம்ம நாலேஜ் பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெப்சைட்டாக இருக்கட்டும், நம்ம எவ்வளோ வெப்சைட் வேணாலே நம்ம லிமிடேஷன்ஸ் இருக்குது இதுக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் 500, 1000 அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா நீங்கள் அதை வந்து இண்டெக்ஸ் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அந்த ஜிப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஃபோல்டர்ஸ். இதுக்குள்ளே வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் ஜிப் ஃபைலாக இருக்கும். அந்த ஜிப் ஃபைலை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபோல்டர் வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஒரு செட்டிங்ஸ் மட்டும் மாற்றணும். என்ன செட்டிங்ஸ் மாற்றணும்னா, இங்கே கான்ஃபிகரேஷன் போங்க. கான்ஃபிகரேஷன் போயிட்டு இந்த ஓப்பன் சர்ச் YAML ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். YAML ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் லைன் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைன் இருக்காது, இந்த லைன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். plugins.security.disabled ட்ரூன் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா. ட்ரூன் கொடுத்துட்டு உங்கள் அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பின் போயிட்டு இந்த ஃபோல்டர் லொக்கேஷன் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டர் லொக்கேஷன் காப்பி பண்ணி அந்த டைரக்டரிக்கு வந்து போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்து நீங்கள் டேப் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு அதில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு வரும். இப்போ ஓப்பன் search.bat ஃபைலை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா, நான் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டேன், இங்கே வந்து ரன் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு நான் ஜஸ்ட் இதை எப்படி ரன் பண்ண மட்டும் சொல்கிறேன். ஓப்பன் search.bat ஃபைல் கொடுத்து ஜஸ்ட் நீங்கள் என்டர் கொடுக்கணும். என்டர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ரன் ஆகுங்க. ரன் ஆகிட்டு இது ரன் தான் ஆகுதான்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, க்ரோமில் போயிட்டு நீங்கள் இதை செக் பண்ணணும். லோக்கல் ஹோஸ்ட் 9200 நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், :9000 என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஷோ ஆச்சுனாவே நேம், கிளஸ்டர் நேம், ஓப்பன் சர்ச் வந்து ரன்ல இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்து நீங்கள் டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேட்டா வந்து நீங்கள் ஓப்பன் சர்ச் வந்து நீங்கள் அதை தாங்க உங்கள் லோக்கல் ஹோஸ்ட் அந்த போர்ட் நம்பர் இருந்துச்சியா 9200, அதை வந்து நீங்கள் கிளைண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆக்சஸ் பண்ணிக்கணும். எதுக்காகனா டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக. இப்போ நான் இதை ஆக்சஸ் பண்ணிவிட்டு இது தாங்க ஓப்பன் ஏஐ வந்து ஏபிஐ கீ. ஓகேங்களா. இந்த ஏபிஐ வந்து நான் எப்படி ஜென்ரேட் பண்ணேன்னா நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். புதுசாக நீங்கள் ஒரு மெயில் ஐடி லாகின் பண்ணுறீங்க இல்லையா, லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், சைடில் வந்துட்டு ஏபிஐ கீஸ்ன்னு இருக்கா. இந்த ஏபிஐ கீஸ் போனீங்கன்னா இங்கே ஒரு நியூ கீ நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிஃபோராக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏஐ வந்து லிமிட்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. $5 தான் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே வேணும்னா நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும். ஓகேங்களா. இப்போ இருக்க நான் $5 வந்து ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி தான் நான் டெமோ பர்பஸ்க்காக இப்போ உங்களுக்கு நான் டெமோக்கு ஷோ பண்ணுறேன். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மெயில் ஐடி வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணலைன்னா நீங்கள் இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணி இந்த $5 வந்து நம்ம டெஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. அதுக்கு மேலே வேணால் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும். இப்போ கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குவாங்க லேட்டஸ்ட் மாடல் எல்லாமே மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நான் அதை உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். ஓகேங்களா. அந்த கீயை எடுத்துகிட்டு இங்கே போட்டுக்கணும். நீங்கள் கீயை போட்டுட்டு ரன் பண்ணுங்கள். நான் வந்து இந்த ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நேம் கொடுத்துக்கிறேன். என்னோடய நாலேஜ் இண்டெக்ஸ் நேம் வந்து வெப்சைட் டேட்டா நான் கொடுத்துக்கிட்டேன். நான் சொன்னேன் அந்த மாடல் ஓப்பன் ஏஐ மாடல் வந்து இங்கே நான் லோட் பண்ணிட்டேன். டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டாவன்சி மாடல் வந்து இதில் இருக்கும். ப்ளஸ் இந்த மாடல் கூட நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் சர்ச் வெக்டார் சர்ச் .from டாக்குமெண்ட்ஸில் நம்மளோட டேட்டா இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா, இந்த டேட்டா ப்ளஸ் இந்த எம்பெடிங்ஸ் ஓப்பன் சர்ச்சோட URL அண்ட் இண்டெக்ஸ் நேம் நான் கொடுக்குறேன். இந்த நம்ம டேட்டாக்கு என்ன பண்ணோன்னா இது எம்பெடிங் க்ரியேட் பண்ணி ஓப்பன் சர்ச்சில் வந்து இண்டெக்ஸ் பண்ணிவிடும். நான் இதை ரன் பண்ணுறேன், உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் எப்படி வந்து இது டேட்டா இண்டெக்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இப்போ வந்து இது ரன் ஆகிடுச்சு. நம்ம செக் பண்ணலாம் அந்த டேட்டா எங்கே இண்டெக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. லோக்கல் ஹோஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி தான் கொடுக்கணும். லோக்கல் ஹோஸ்ட் :9200 உங்கள் இண்டெக்ஸ் நேம் /_search ?
pretty இப்படி கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதுதான் வந்து க்ரியேட் ஆன இண்டெக்ஸ் வெக்டர். நம்ம டேட்டாவுக்கு வந்து வெக்டார் வந்து இது க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, நம்ம டெக்ஸ்ட் டேட்டா வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம டெக்ஸ்ட் டேட்டா. ஈச் டெக்ஸ்ட் டேட்டாவுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வெக்டார் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நியூமெரிக்கல் ரெப்ரசன்டேஷன். எதுக்காகனா மாடல் வந்து நியூமெரிக்கல் டேட்டா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நம்ம டேட்டாவுக்கு வந்து இன்டர்னலாக இது க்ரியேட் பண்ணிக்கும். ஓகேங்களா, ஈச் டெக்ஸ்ட் டேட்டாக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எம்பெட்டிங் க்ரியேட் பண்ணி டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்ச் இன்ஜின் வந்து ரெடி பண்ணணும். எதுக்காகனா Q&Aக்கு நம்ம இந்த வெப்சைட்டோட சேட் பண்ணுறதுக்காக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராம்ப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம கொடுக்கணுங்க. LLM ChatGPT மாடல் வந்து நீங்கள் வந்து உங்கள் டேட்டாவுக்கு எந்த மாதிரி உங்கள் பாட் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். இங்கே வந்து நான் ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்னா, யூ ஆர் இன்டெலிஜென்ட் பாட், யூ ஷுட் ஆன்சர் கொஷின்ஸ் ஒன்லி அபவுட் த கிவன் வெப்சைட் டேட்டா. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம ஜிபிடி மாடல் வந்து ட்ரைன்டு வித் இன்டர்நெட்டில் இருக்க எல்லா டேட்டாவும் ட்ரெயின் ஆகிடுச்சு. எனக்கு வந்து என்னோடய டேட்டா மட்டும் தான் சேட் பண்ணணும். அது சப்போஸ் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் வந்து எனக்கு எதுவும் ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ப்ராம்ப்டில். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இப்போ எல்லா கம்பெனி டேட்டாவும் கேட்டாலையும் அதை கொடுக்கும். என்ன சொல்கிறது, ஜென்ரிக்காக கேட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ChatGPT மாடல் வந்து கொடுக்கும். எனக்கு இப்போ நான் வந்து எனக்கு கம்பெனி இருக்குது, நான் அந்த கம்பெனிக்கு எனக்கு மட்டும்தான் சேட் பாட் ஒர்க் ஆகணும், இன்டர்னல் எம்ப்ளாயிஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கணும். ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து என்னென்ன மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் வேணும்னு நீங்கள் ப்ராம்ப்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நான் அந்த மாதிரி சப்போஸ் ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிலனா சாரி ஐ டோன்ட் நோ ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி நான் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் வேணுமோ அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து ப்ராம்ப்டை வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த ப்ராம்ப்டை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன், கம்பைன் ப்ராம்ப்ட்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, கொஸ்டின் சம்மரி. யூசர் வந்து கொஸ்டின் கேட்குறப்போ இந்த கொஸ்டின் வந்து செக் பண்ணிவிட்டு வெப்சைட்டில் இருக்க டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் நான் இங்கே யூஸ் பண்ணுற மாடல் வந்து பார்த்திங்கன்னா OpenAIயோட மாடல் GPT 3.5 Turbo 0613. இது வந்து ஃப்ரீயாகவே அவைலபிள் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா லெகசி மாடல் தாங்க. ஆனால் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய மாடல் வந்துருச்சு. நம்மளுக்கு காட்டுற டாக்குமெண்டேஷன் மாடல்ஸ் பாருங்கள், இதெல்லாம் இப்போ இதுதான் லேட்டஸ்ட் GPT-4 Turbo. இது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. நாம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 0613. ஓகேங்களா, இந்த மாடல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து கொஸ்டின் வந்து ரீஃப்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஸ்டின் ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துக்கலாம். கொஸ்டின் ப்ராம்ப்டில் எப்படிலாம் ரீஃப்ரேஸ் பண்ணணும், கொஸ்டின்ஸு சேட் ஹிஸ்ட்ரி வந்து பாஸ் பண்ணணும்னா பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செயின் க்ரியேட் பண்ணுறோங்க, கன்வர்சேஷனல் ரிட்ரைவல் செயின். இது எல்லாமே லேங் செயின்லேயே டாக்குமெண்டேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் 1 by 1 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன மாடல்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா QA ரிட்ரைவல் QA இருக்குது, கன்வர்சேஷனல் ரிட்ரைவல் QA இருக்குது. இது மாதிரி நிறைய மாடல் வந்து கொடுத்துருக்காங்க லேங் செயின்லேயே. OpenAI மாடல் வச்சு இதை வந்து ஆன் டாப் ஆஃப் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து வேறு லாங்குவேஜில் இருக்குது. பைத்தான் டாக்ஸ். இங்கே பைத்தானில் பார்த்தீங்கன்னா பைத்தானில் வந்து இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். லோடர்ஸ் வந்து என்னென்ன லோடர்ஸ் வேணும். என்கிட்ட HTML ஃபைலாக இருக்குது, இல்லை CSV இருக்குது, JSON இருக்குது, PDF-ஆக இருக்குது. இங்கே வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்கலாம். PDFனு பாருங்கள், டிஃப்ரெண்ட் லோடர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். PDF லோடர், PDF லோடர், அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது PDF டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த செயினில் வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், இங்கே நீங்கள் டிஃப்ரெண்ட் செயின் டைப்லாம் சூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை நான் எதாவது ஃபைன் டியூன் பண்ணணும் நான் என்னோடய மாடல் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஸ்டஃப் பதிலாக மேப் ரெடியூஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ரேங்க் யூஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் செயின் டைப் இருக்குது, சர்ச் டைப் இருக்குது. இப்போ டேட்டா ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சர்ச் வந்து யூஸ் ஆகும். சர்ச் டைப்பும் ப்ளஸ் இந்த சர்ச் கே கொடுக்குற வேல்யூ பொறுத்து தான் அந்த இப்போ நான் 10 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இதில் வந்து 10
இந்த கே பேராமீட்டரில் தான் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். உங்களுக்கு டாப் எத்தனை டாக்குமெண்ட் வந்து ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நீங்கள் 5 வேணால் 5 கொடுத்துக்கலாம், இல்லை டாப் 3. நான் வந்து இங்கே 3 கொடுத்துருக்கேன். 3 டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிட்ரைவ் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுதான் நான் வந்து இந்த செயின் வந்து அந்த செயின் நாங்கள் மாடல் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, சர்ச் இன்ஜின் மாடல். அந்த செயின் ப்ளஸ் யூசரோட கொஸ்டின் சாட் ஹிஸ்ட்ரி வந்து நான் பாஸ் பண்ணுறேன் பேஸ்ட் ஆன் சாட் ஹிஸ்ட்ரி. இப்போ சாட் ஹிஸ்ட்ரி இல்லைனா அந்த செயினில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கொஸ்டினும் சாட் ஹிஸ்ட்ரி எம்டின்னு சொல்லி பாஸ் ஆகிடுங்க. வெக்டார் டிபி கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ச் டிஸ்டன்ஸ் வந்து நான் இங்கே பாஸ் பண்ணுறேங்க. என்னோடய சர்ச் டிஸ்டன்ஸ் எதுக்காகனா, இப்போ ரிசல்ட்ஸ் வந்து செயின் ரிட்டர்ன் பண்ணது இல்லையா, அது வந்து எவ்வளோ அக்யூரேட், மோர் தென் 80% வந்து அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த சர்ச் டிஸ்டன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன். அடுத்தது வந்து சாட் ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு லென்த் 1 இருந்துச்சுன்னா அந்த சாட் ஹிஸ்ட்ரி எடுத்து நான் இதோட பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணி ப்ரீவியஸ் சாட் ஹிஸ்ட்ரியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. சப்போஸ் இப்போ என்னோடய கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் சாட் ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா இந்த செயின் வந்து எடுத்துக்கும். இல்லை மோர் தென் 2 சாட் ஹிஸ்ட்ரி, இப்போதைக்கு நான் மோர் தென் 2 சாட் ஹிஸ்ட்ரி வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு எவ்வளோ நம்ம சென்ட் பண்ணோன்றது லிமிட் இருக்கு இல்லையா, அதுக்காக. ஸோ இப்போ நான் வந்து வாட் இஸ் என்எல்பின்னு சொல்லி கேட்குற கொஸ்டின், இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டாலேருந்து ரிட்ரைவ் பண்ணி இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கும். பாருங்கள், NLP stands for Natural Language Processing. It is subfield of artificial intelligence that focus on enabling computers to analyze and understand human languages. blah blah blah. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா, நம்ம வெப்சைட்லேருந்து, வெப்சைட் டேட்டா. ஓகேங்களா? இது வந்து எக்ஸாக்டாக இப்படியே கொடுக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம LLM மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட்டை வச்சு ஜென்ரேட் பண்ணோம். செயினை வந்து ஃபைன் டியூன் பண்ணுறதுனா டிஃப்ரெண்ட் செயின்ஸ் வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அங்கே செயின் டைப் மாற்றி பார்க்கலாம், இந்த கே வேல்யூ மாற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபைன் டியூனிங் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். LLM செயின் OpenAI மாடல்லே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கலாம். இது நான் PDF டேட்டாவோட சேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா PDF இங்கே URL மட்டும் நீங்கள் இதை மாற்றணுங்க. செலினியம் வெப் பேஸ் URL பதிலாக வேறு URL கொடுக்கும். நிறைய PDF URL இருக்குது, நான் இங்கே காமிக்கிறேன் உங்களுக்கு. டேட்டா லோடர்ஸ்னு இருக்கும். ஓகே, டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செயின்ஸ் இருக்குது. நீங்கள் அது இந்த டாக்குமெண்ட் பார்த்துட்டு நீங்கள் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். இதை வந்துட்டு PDF டேட்டா பைத்தானுக்கு மாற்றிக்கோங்க. பைத்தானில் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது ஓகே, செயின் how to use model chat models LLM. ஓகே, இங்கே பாருங்கள், ரிட்ரீவ் மாடியூல்ஸ் ரிட்ரீவல் போயிட்டிங்கன்னா அதுக்கு கீழே டேட்டா லோடர்ஸ் இருக்குது. இந்த PDF வேணும் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், PyPDF லோடர் இருக்குது, டிஃப்ரெண்ட் லோடர்ஸ் இருக்குது. PyMe PDF நிறைய லோடர்ஸ் இருக்குது. அன்ஸ்ட்ரக்சர்டு PDF லோடர், இதெல்லாம் நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். லோடர்ஸ் மட்டும் தாங்க, மற்றது எல்லாமே வந்து சேம் தான். மற்றது எல்லாமே சேம் தான். நம்ம அப்படியே ஓப்பன் சர்ச்சில் தான் இண்டெக்ஸ் பண்ண போகிறோம். இண்டெக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த செயின் கூட அப்படியே நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். PDF டேட்டாக்கும் லிஸ்ட் ஆஃப் PDFs வந்து நீங்கள் ரீட் பண்ணுறீங்க லோக்கலில் இருந்துன்னா அந்த டைரக்டரியை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? லோட் இருக்காது, இங்கேயே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இதை கிளியராக பாருங்கள். இப்படி தான் நீங்கள் பாஸ் பண்ணணும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு எப்படி பாஸ் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் அந்த கோடு வந்து நான் ரிப்போர்ட் வந்து போடுறேன் என்னோடய ரெப்போசிட்டரியில். ஸோ ஆல்ரெடி நான் LLM ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போயிட்டு நான் நம்மளோட கோடு வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆட் ஃபைல்ஸ், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.